திரு ஸ்ரீனிவாசன், அதிமுக தலைவர்கள் அது பொதுச் செயலாளர் உட்பட திரு அண்ணாமலை மீது பாஜக மீதான விமர்சனங்கள் வைத்த பிறகு திரு அண்ணாமலையோடைய எதிர்வினையாக பார்க்கணுமா திரு அண்ணாமலை பேசினது எல்லாத்தையும்? சபைக்கு வணக்கம். அதாவதுங்க, வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் தூக்கி செயல் ஐயன் வள்ளுவன் சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல தலைவருக்கு அடையாளம் இது. ஒரு நல்ல தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், அவர் சொல்ற கருத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ன அவரை தவறா பேசிட்டாரு, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது, ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி கருத்து சொல்றது ஒரு மிகப்பெரிய குற்றமா அல்லது ஒரு தவறான வார்த்தையா? ஆனா இவர் ஒரு வரம்பில்லாம அரசியல்ல எந்த விதமான பண்பாடு நாகரிகம் எதையுமே பின்பற்றாம இவர் தொடர்ந்து இந்த கருத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறார். இல்ல, திரு இபிஎஸும் பேசியிருக்காரு. அண்ணாமலைக்கு வரலாறு தெரியல, உழைக்காமல் பதவிக்கு வந்தாரு, ஏதோ வழியில பதவிக்கு வந்துட்டாரு, அவருடைய ஒரே முதலீடு வாயும் நாக்கும் தான், தன்னை மட்டும் விளம்பரப்படுத்திக்கிறாரு, அவரும் அவர் மேல தனிப்பட்ட தாக்குதல் நடத்தி நல்ல உறவு. ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கம், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சியினுடைய தலைவர், இவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற அந்த அடிப்படையை தவிர தமிழ்நாட்டிற்கு அந்த மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அல்லது நலன்கள் இதெல்லாம் எதையுமே செய்யாம செய்தியாளர்கள் சந்திப்புல மட்டும் கருத்து சொல்றது எந்த வகையில நியாயம்னு ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கேட்கக்கூடாதா? அப்படி அத இன்னைக்கு வேணாம். இலங்கையில 34 மீனவர்கள் இல்ல பாஜக மீதான விமர்சனமா இபிஎஸ்க்கு இருக்கிறது? பாஜக மீதான விமர்சனமா இல்ல திரு அண்ணாமலை மீதான கோபம் மட்டும்தான் திரு இபிஎஸ் இருந்து வெளிப்பட்டுச்சா? இல்ல, அண்ணாமலையை அண்ணா திமுகவை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு பதில் சொல்றது ஒரு முக்கியமான பணியே இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டு நலன்களை இந்த மாநில தலைவரா இருக்கிற ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் என்ன திட்டங்களை கொண்டு இங்க சேர்த்திருக்கிறாரு. அப்ப செய்தியாளர்கள் சந்திப்புல கருத்து சொல்றது மட்டும்தானா? இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி இப்ப பிடிஆர் மேல போட்ட 34,000 கோடி, அதற்கு பிறகு இந்த தேர்தலில் பிடிப்பட்ட 4,000 கோடி, திமுக மேல இவர்கள் வைத்த விமர்சனம் எல்லாமே சைலண்ட் மோடுக்கு போயிருச்சு. அப்ப திமுகவை எந்த வகையிலையும் ஒரு விமர்சனம் பண்றது இல்ல. அண்ணா திமுகவை பேசினா தனி அடையாளப்படுத்தப்படுவோம், அரசியல்ல வந்துருவோம். எந்த இடத்துக்கு நீங்க வர முடியும்? திராவிட அரசியலுக்கு மாற்ற நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்கிறதா தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை. இல்ல, இப்படி அரசியல் ரீதியாக கேள்வி கேட்கிற போது திரு அண்ணாமலைட்டு இவ்வளவு கூர்மையான விமர்சனங்கள் வர்றதில்லை. நீங்களும் தனிப்பட்ட முறையில திரு அண்ணாமலை மீதான தாக்குதலை முன்வைக்கிறீங்க. அண்ணாமலை கத்துக்குட்டி அரசியல்னு திரு செல்லூர்ராஜ் பேசுறாரு, மன அழுத்தத்தில் இருக்கிறாரு பதவி வெறினால, அதனால ஒரு சொட்டு வியர்வை கூட சிந்தாம எந்த உழைப்பும் இல்லாம அண்ணாமலை மனநல மருத்துவரை அணுகணும், நாங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கோம், பைசா கட்டணம் இல்லாமல் அவருக்கு மதுரையில் நல்ல மருத்துவர்கிட்ட சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு திரு ஆர்பி உதயகுமார் சொல்கிறாரு. ஒரு கட்சியுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், அவர் மீதும் இதே மாதிரி அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தனிப்பட்ட தாக்குதல்களை அவருக்கு மனநலம் சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும்னு பேசுகிறதும் சரிதானா? அவர் பேசுறது எப்படி உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி நீங்கள் அவரை குறித்து பேசுகிறதும் வருத்தத்தை ஏற்படுத்தாது அந்த கட்சி தொண்டர்களுக்கு? இல்ல, அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் அடையாளமாக பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர், இன்றைக்கு 3வது அத்தியாயமாக ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அப்ப தொண்டர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு இயக்கம், ஒரு வரலாற்று பொன்விழா கண்ட ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரை நீங்க கண்ட விதமா பேசுனீங்கன்னா அப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள் பதில் சொல்லாம பேசாம மௌனமா இருப்பாங்களா? அப்ப பதில் சொல்லதான் செய்வாங்க. அப்ப அண்ணா திமுகவோடு பிஜேபி இணக்கமா இருந்த சூழ்நிலையில இதே அண்ணாமலை என்ன பேசினாரு? இன்னைக்கு எடப்பாடியார் ஒரு மகத்தான மனிதர், அவர் இன்னைக்கு முதலமைச்சரா இல்லையேன்னு வருத்தப்படுற இடத்துல பாஜக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சமூக ஊடகங்கள் பூரா அவர் பேசின அந்த பேச்சு இருக்கு. அப்ப எடப்பாடியார் அன்னைக்கு பேசுறத வேறவாயா? அதாவது கொல்லிக்கட்டை எடுத்து பாஜக வளர்ந்துருச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் வளர்ந்துருச்சு, 18% வாக்கு வங்கி வச்சிருக்கு அப்படின்னு பொறாமப்பட்டு அதிமுக தலைவர்கள் பேசுறாங்கன்னு திரு கருநாகராஜன் அறிக்கையில சொல்றார். அந்த பொறாமையில கோபத்துல பேசுறீங்களா அண்ணாமலையும் பாஜகவையும்? இல்ல, பாஜகவினுடைய வளர்ச்சி வளர்ந்ததா இவங்கதான் சொல்றாங்க. ஆனா இன்ன வரையும் தமிழக மக்கள் மனசுல 30 முறை மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவியால் கொண்டாடப்படுகின்ற இந்த இயக்கத்தை இப்ப இத பாஜகவை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு என்ன அந்த கட்சி வளர்ந்துருச்சு. அப்ப அந்த கட்சியால் எந்த நன்மையும் தமிழ்நாட்டுக்கு இதுவரையும் கிடைக்கல.
இன்னைக்கு வந்து 11% அந்த கட்சியுடைய வாக்கு வங்கி பாஜக தனிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியாக 18%. இதுதான் புள்ளி விவரம். இப்போது கையில இருக்கிற புள்ளி விவரம் இதுதான். கட்சி வளரல, கூட்டணி வளரல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அதாவது டெல்லியில இவர் சவால் விட்டுட்டு வந்தாரு. நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகவுக்கு நிறைய இடங்களை கைப்பற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அது பொய்யா போயிடுச்சு. அப்ப பொய்யா போனதுனால அரசியல்ல தன்னை பத்தி பேசணும், எல்லாரும் பேசணும், தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடக்கூடாது. இந்த லண்டன் போறாரு, முதலமைச்சர் அமெரிக்கா போறாரு, என்ன ரகசியத்துக்காக அவங்க போறாங்கன்னு தெரியல. அப்ப இவங்க படிக்க போறதா சொல்றாரு, என்ன பின்னணிங்கிறதெல்லாம் இனிமேதான் தெரியும். அப்ப இவங்க திமுகவுடைய பி டீமா திமுகவை விமர்சனம் பண்ணாம சைலண்ட் மோடுக்கு போயிட்டு திமுகவை விமர்சனம் பண்ணிருக்காரு. திமுக முறைகேடு செஞ்சு, திமுகவை சேர்ந்தவங்க முறைகேடு செஞ்சு சேர்க்கிற சொத்துக்களை ஆடிட்டர் மூலமா வைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒடிஷா, பீகார், ஜார்க்கண்ட்ல சுரங்கங்கள்ல சம்பந்தி மூலமா டெபாசிட் பண்ணுவார். ரெண்டு தரப்புக்கும் இதுதான் வித்தியாசம். ரெண்டு தரப்பையுமே நாங்க அரசியலிருந்து அகற்றணும், தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை அகற்றணும் அப்படிங்கறதான் நோக்கம். ரொம்ப முக்கியமா இந்த 2026 4வது இடத்துக்கு அதிமுக போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. வழக்குகளை துரிதப்படுத்த போறோம், அதிமுக தலைவர்கள் மீதான வழக்குகளை நீதிமன்றத்தை அணுகி துரிதப்படுத்த போறோம்னா எப்படி சமாளிக்க போறீங்க நீங்க? பாஜகவுடைய தாக்குதலும் ஒருபுறம், திமுக எப்படி சமாளிக்க போறீங்க? அதிமுக பல பேரை பார்த்து பலருடைய மிரட்டல்லாம் சோதனைகள்லாம் கடந்துதான் இன்னைக்கு வந்திருக்குது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய எதிர்ப்புகளை எல்லாம் தூக்கி சமாளிச்சு தூசி தட்டி தான் அதிமுக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அண்ணாமலை எல்லாம் ஒரு எதிரியா நினைக்கவும் இல்லை, அதை பொறாமப்படவும் இல்லை. அதிமுக ஒரு சின்ன இயக்கம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய இயக்கம், வரலாறு கொண்ட இயக்கம். இந்த பாஜகவுடைய அண்ணாமலைக்கு பயந்து போய் மூட்டை கட்டிட்டு போறதுக்கு இது என்ன சாதாரண ஒரு கட்சியா இது? அப்ப அண்ணாமலையுடைய மிரட்டெல்லாம் சலசலப்புக்கு அதிமுக அஞ்சாது. நாகரிகத்தோடு அரசியல்ல களமாடுறது ஒரு நாகரிகத்தோட களமாடணுங்கிறதா ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு அதிமுக சொல்லுகின்ற பாடம். அதை அவங்க பின்பற்றணும். ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசி ஒரு மாபெரும் இயக்கத்தை காயப்படுத்த நினைச்சா அதனுடைய எதிர்வினை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொடும்பாவி எரிஞ்சுக்கிட்டு